2வது நாளே மொத்த வீடுமே அசீம்க்கு அகெயின்ஸ்டா மாறி, இந்த செகண்ட் லவ் பிக் பாஸ் ஆன கதைய தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். செகண்ட் லவ்வோட செகண்ட் எபிசோட் வந்து வெளியாயிடுச்சு. அதில என்னென்ன ஹைலைட்டான விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதே மாரி அசீம்க்கு வந்து ஒருத்தர வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதும் நம்மளால தெரிஞ்சது. அசீம்க்கும் இன்னொருத்தருக்கும் பயங்கரமா முட்டிக்கவும் வந்து செஞ்சுச்சு. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நேத்து வந்து பிளைண்ட் டேட்காக வந்து கேர்ள்ஸ் வந்து பாய்ஸை வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்கல்ல. ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி அந்த ஒரு பிளைண்ட் டேட் வந்து நடக்குது. ஸோ யார் சூஸ் பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லாருமே உட்காந்து அங்கங்கே தனித்தனியாக வந்து பேசுகிறாங்க. ஸோ அந்த ஒரு இன்ட்ராக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து கேர்ள்ஸ் வந்து எல்லாருமே வந்து பேசிக்கிறாங்க, அந்த டேட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் அதில் பிரியங்கா வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது வந்து அந்த வெக்கே அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆள் இருக்கார், பர்ஃபெக்டான ஒரு ஆளாக இருக்கார், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இருந்தாலும் மோனிஷாவுக்கு வந்து அது அவங்கள நல்லா, மோனிஷாவையும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மோனிஷாவுக்கும் அவங்க பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது நல்லாவே வந்து நம்மளுக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து அபித் அவர் யாருமே வந்து சூஸ் பண்ணல, அவர் கூட வந்து கொஞ்சம் பழகி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நேஹா வந்து அந்த இடத்துல கேர்ள்ஸ் கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அசீம் கூட வந்து போய் உட்காரும் போது அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி வந்து உட்காந்துட்டு இருந்தார். நானும் வந்து அதே மாதிரி ஸ்ட்ரிக்டாக வந்து உட்காந்துட்டு இருந்தேன், அது என்ன பேசுகிறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு எல்லார்ட்டையுமே வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அசீம் கூட வந்து அவங்களுக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை அந்த டேட் அப்படிங்கிறது நல்லாவே வந்து வெளிப்பட்டது. அதுக்கப்புறமா வந்து தேஜஸ் வந்து தனியாக வைக்க அவர்களை வந்து கூப்பிட்டு ஒரு அட்வைஸ் மாதிரி வந்து கொடுக்குறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து உனக்கு வந்து மோனிஷா வந்து பிடிச்சிருக்கு, மோனிஷாவுக்கும் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது, ஸோ எல்லோரும் இருக்கும்போது பேசாதீங்க, தனியாக கூப்பிட்டு போய் ஜாலியாக பேச அப்படிங்கிற மாதிரி வந்து அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சது. அதுக்கு அவர் சொன்னார், ஜஸ்ட் இது ஃபர்ஸ்ட் டேட் தானே, போக போக தான் வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா சிந்தூரி அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டை பற்றி பேசும்போது, அசீமுன்னு எனக்கு இந்த அசீமுன்னு தெரியல, நான் வேறு அசீமுன்னு நினச்சி தான் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அசீமை பற்றி வந்து அவங்க சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா வந்து அசீம் பேசும்போது வந்து எனக்கு பெருசாக கன்வின்சிங்காகவே வந்து இல்லை அப்படின்னு சொல்லும்போது நேஹாவும் அந்த இடத்துல வந்து அதை அக்ரி பண்ணுறாங்க. ஆமாம், எனக்கும் அது கன்வின்சிங்காகவே வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சிந்துரி சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இது வந்து அசீம் கூட வந்து அவங்க 2 பேருக்கும், நேஹாவுக்கும் சரி சிந்துரிக்கும் சரி, சரியாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா ஸ்ருத்திகா வந்து வராங்க, காலையில் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருமே பயங்கரமாக ரெடியாகி வெயிட் பண்ணுறாங்க. அங்கே வந்த உடனே வந்து எல்லார்ட்டையும் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி வந்து கேட்குறாங்க. இந்த டேட்டுக்கு போனாங்கல்ல பாய்ஸ் எல்லாருமே, அவங்கக்கிட்ட கேட்குறாங்க. வெங்கி மோனிஷாவை பற்றி சொல்லும் போது ரொம்ப கம்ஃபர்ட்டாக குவைட்டாக இருந்தது. ராஜா வந்து ஏடன் பற்றி சொல்லும்போது அண்டர்ஸ்டாண்டிங், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொன்று சொல்கிறாங்க. அப்போ அசீம் வந்து சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏடன் பற்றி வந்து எக்ஸ்ட்ரா சொல்கிறாங்க. ஏடன் கூட டேட்டெல்லாம் வந்து போகல, பட் அந்த இடத்துல வந்து ஏடன் வந்து சொல்லியிருப்பாங்க போல், போல்டான ஒரு பர்சனை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அசீம் வந்து உங்களுக்கு ஒரு போல்டான ஒரு பர்சனை பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அந்த மாதிரி ஒரு பர்சனை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அப்போது உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஆள் நான் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் அந்த இடத்துல சொன்னது பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொரு லைன் வந்து கேர்ள்ஸ்கிட்டையும் கேட்குறாங்க, பாய்ஸ்கிட்டையும் வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு செக்மெண்ட்டாக வந்து போகுது. அதுக்கப்புறமா வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நடக்குது. என்ன அப்படின்னா ஒரு டாஸ்க் வந்து நடக்குது, ஸ்பைஸ் ஜார் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க்கு. அந்த ஒரு டாஸ்கில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்பைசஸ் வந்து நிறைய ஸ்பைசஸ் பாக்ஸில் வந்து வச்சுருப்பாங்க ஒரு ஜாரில். அதை வந்து சூஸ் பண்ணி யாராவது ஒருத்தருக்கு வந்து கொடுக்கணும், இந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு இந்த ஒரு ஆட்ரிபியூட்டில் தான் இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க அங்கே. ஸோ இதில் தான் வந்து பஞ்சாயத்து வந்து நிறைய ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வெக்கே அவர் வந்து பார்த்திங்கன்னா பிரியங்காவை வந்து சூஸ் பண்ணுறாரு. அவர் டேட் போனது என்னமோ வந்து மோனிஷா கூட தான், பட் அந்த இடத்துல பிரியங்காவை சூஸ் பண்ணோடனே மோனிஷாவுக்கு வந்து முகமே மாறிடுது. அவங்க ஒரு மாதிரி என்னடா இது அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாங்க, அந்த தனியாக பேசின வீடியோவை போடுறாங்க. எனக்கு தான் கொடுப்பாருன்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக பிரியங்கா கொடுத்தாங்க. ஸோ ஏலக்காவை சூஸ் பண்ணி ஸ்ட்ராங் ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேட்டகரியில். நெக்ஸ்ட் வந்து பிரியங்கா வராங்க. அந்த இடத்துல பஞ்சாயத்தே ஸ்டார்ட் ஆகுது. பிரியங்கா வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணுற ஒரு பொருள் கிராம்பு. கிராம்பு வந்து மீனிங் என்ன அப்படின்னா ரொம்ப டாமினேஷன் அப்படின்னு சொல்லி. அதை வந்து பார்த்திங்கன்னா அசீமுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அசீம் வந்து ரொம்ப டாமினேட்டிவாக இருக்கார், ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறதெல்லாம் அப்படி தான் இருக்குது, ரொம்ப டாமினேட்டிவாக இருக்குது. பட் ஒரு செல்ஃப் லவ் ரொம்ப முக்கியம் தான் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல ட்ரை பண்ணாங்க. பட் அந்த இடத்துல அசீம் வந்து பார்த்திங்கன்னா அதை கேட்ச் பண்ணி ஒரு மாதிரி ஆகிட்டார். பட் இருந்தாலும் நெக்ஸ்ட்டு ஸ்ருத்திகா வராங்க, கேட்குறாங்க என்ன அசீம் எப்படி சொல்லிட்டாங்க உங்களை அப்படின்னு சொல்லும்போது, பிக் பாஸில் சொன்ன மாதிரி வந்து போட்டுட்டும் அந்த ஒரு டைலாக்கை போட்டு அந்த இடத்துல வந்து அசீம் வந்து பார்த்திங்கன்னா அவர் தட்டி விட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு வந்து அசீம் வந்து சூஸ் பண்ண ஒரு பொருள் வந்து மிளகு, காம் அண்ட் இன்டென்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மீனிங் அதுக்கு.
அதுக்கு அவர் சூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஏடனை வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஏடன் மேலே அவருக்கு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் இருக்குது அப்படிங்கிறது இது 2வது இடத்துல அவர் ப்ரூஃப் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா வந்து ஏடன் வந்து வராங்க. ஸோ ஏடன் சூஸ் பண்ணது வந்து கொரியாண்டர் சீட்ஸ் வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஈஸி கோயிங் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு தேஜஸை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வீணா வராங்க. வீணாக்கும் அசீமுக்கும் ஆகலை அப்படிங்கிறது இதுலேருந்தே திரும்பவும் தெரிஞ்சுது. வீணாவும் வந்து அப்பப்போ அசீம் பற்றி பேசும்போது வந்து அவங்க ஓகே இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது. அந்த இடத்துல கடுகை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஃபர்ஸ்ட்டே வந்து யோசிச்சு வச்சுட்டேன், கடுகு இருந்தால் அது அசீமுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வெளியே ரொம்ப சத்தமாக இருப்பார், ஆனால் ட்ரிகர் ஆனால் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அசீமை சூஸ் பண்ணி வீணா. நெக்ஸ்ட்டு சிந்துரி வந்து பார்த்திங்கன்னா அபித் அவரை வந்து சூஸ் பண்ணி சீரகம் வந்து ஷட்டில் அண்ட் சிம்பிள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்லி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு அபித் வந்து சூஸ் பண்ணது வந்து வீணா புளியை சூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லவங்க கொஞ்சம் கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் தினேஷ் வந்து பார்த்திங்கன்னா மோனிஷாவை வந்து சூஸ் பண்ணாங்க. பட்டை கம்ஃபோர்ட் அண்ட் வார்ம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மோனிஷா வராங்க. மோனிஷா வந்து அவருக்கு தான் வந்து கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவரை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க வந்து பார்த்திங்கன்னா தினேஷ்க்கு வந்து கொடுத்தாங்க. அதை சொல்லவும் செஞ்சாங்க. ஏன்னா எனக்கு கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தால் சொன்னால் அதை பழி வாங்குறதுக்காகவே நான் தினேஷ்க்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சோம்பை வந்து ரெஃப்ரெஷிங்கான ஒரு பர்சன் தினேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு நேஹா வந்து ராஜாவை வந்து சூஸ் பண்ணி பே லீஃப்ஸ் வந்து கொடுத்தாங்க. இருக்கிற இடம் தெரியாது, பட் அவங்க நம்ம லைஃப்பில் வந்தால் நம்ம லைஃப் அழகாக மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ராஜா வந்து பார்த்திங்கன்னா சிந்துரியை வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஸோ வெந்தயம் வந்து கொடுத்து கொஞ்சம் கசப்பானவங்க தான், பட் நம்ம லைஃப்க்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து டாஸ்கில் ஒவ்வொருத்தரும் வந்து கொடுத்தது. ஸோ இதில் வந்து இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஸ்ருத்திகா பாய் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நைட்டு எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் பஞ்சாயத்து வந்து ஸ்டார்ட் ஆகுது. மோனிஷா கிட்டே வந்து அசீம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, எப்படி வந்து என்னை வந்து டாமினேஷன் சொல்லுவாங்க, என்னை வந்து பிக் பாஸ் இந்த மாதிரி ஷோவில் வந்து பார்த்துட்டு அவங்க வந்து சொல்கிறாங்களா, அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பிரியங்கா பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ பிரியங்கா வந்து கிளாரிஃபை பண்ணுறாங்க, நான் வந்து தப்பாலாம் வந்து சொல்லலை, நான் வந்து உங்களுக்கு ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் பாசிட்டிவாக தான் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நான் வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குதா, ஆனால் அதை நான் வேணும்னே நான் பண்ணல, அது எனக்குள்ளே இருக்கிற ஒரு கேரக்டர், அது நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போதே டக்குன்னு வந்து அந்த இடத்துலேருந்து அவங்க எழுந்து போயிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து உட்காந்துட்ருக்காங்க. முக்கால்வாசி பேர் அங்கே தான் இருக்காங்க. அங்கே வந்து அசீமை பற்றி ஒரு டிஸ்கஷன் வந்து போகுது. அந்த அசீம் 5 வாட்டி கேட்டு 5 வாட்டி கிளாரிஃபை பண்ண திரும்ப அதையே வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அசீமோட ஆட்டிடியூடே வந்து சரியில்லை, அந்த டிஷ்யூ பேப்பரை தூக்கி போடுறது, அந்த கப்பு வைக்கிற ஸ்டைலு, அதெல்லாம் சுத்தமாக வந்து அவரோட ஆட்டிடியூடே வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி மொத்த பேருமே வந்து அதை அக்ரி பண்ணுறதையும் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அவர் அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரு லெஃப்ட் அவுட் ஆன மாதிரி தான் வந்து ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்கப்புறமா எல்லாருமே உட்காந்துட்ருக்காங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நேஹாவும் தேஜஸும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சும்மா ஹக் பண்ணுறாங்க. அதை வந்து கத்தி எல்லோரும் முன்னாடியே வந்து சொல்கிறாரு, எங்கே பாரு ஹக் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த இடத்துல வந்து அவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான் அப்படின்னு சொல்லி அசீம் வந்து சொல்கிறாரு, இதெல்லாம் நியூ நார்மல் தான் அப்படிங்கிற மாதிரி. அப்போ எதுக்கு நீ வந்து கத்தி எல்லார்ட்டையும் வந்து சொன்ன அப்படின்னு சொன்னோடனே என்னது கத்தி சொன்னா அப்படிங்கிற மாதிரி நேஹாக்கும் அசீமுக்கும் லைட்டாக முட்டுற மாதிரியே வந்து ஒரு சீக்வன்ஸும் வந்து நடந்தது. ஸோ இந்த மாதிரி மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அசீமுக்கும் அந்த வீட்டுக்கும் வந்து சுத்தமாக செட் ஆகாத மாதிரி தான் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எபிசோடில் நடந்தது. ஸோ போக போக என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இதே மாதிரி எல்லாம் செகண்ட் லவ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.